ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ தான் தூங்கியிருக்கேன். இன்றைக்கி தான் மதியானம் தூங்கியிருக்கேன். எங்கள் அம்மா வீட்டில் போய் தூங்கிட்டேன். இங்கே வந்து ஒரே வெக்க எனக்கு. இன்றைக்கி வந்து நேற்று நான் பீரியட்ஸ் பற்றி வீடியோ போட்டிருந்தேன் பற்றியில அதில் ஒரு கமெண்ட்டு. நான் வந்து என்னோட இதை சொல்லி எல்லாத்தையும் பயமுறுத்துறதா, அதனால் அவங்க டவுட் கேட்டு என்கிட்ட இது பண்ணுறாங்களா, வேறு கண்டென்ட் இருந்தால் போடுங்கன்னு. அப்போ நான் அந்த ஜெசிகா அப்படின்ட்டு ஒரு நேமில் இருந்து நானும் வந்து சொல்லிட்டேன். அவங்க கொஸ்டின் கேட்குறதுக்கு நான் ஆன்சர் பண்ணேன், அவ்வளோதான். மற்றபடி இப்போ வந்து நான் வந்து என்னோடய நிலமையெல்லாம் சொல்லி வீடியோ போடுறதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே ஸ்டாப் பண்ணிவிட்டேன். இப்போ நான் எங்கள் வீட்டில் என்ன நடக்குது இந்த மாதிரி தான் போடுறேன். அவங்க வந்து என்னை வந்து நல்ல கண்டென்ட்டாக போடுங்க அப்படின்னாங்க. இப்போ வந்து எனக்கு வந்து நல்ல கண்டென்ட்டு தேடணும், அங்கே போனேன் இங்கே போனோம்லாம் எனக்கு டைம் இல்லை. எனக்கு வந்து நான் ஆஸ்பத்திரிக்கு வாரத்தில் 3 நாள் போகிறதுக்கே படாத பாடுபட்டுட்ருக்கேன். இதில் வந்து நான் வந்து கண்டென்ட் போடுறதெல்லாம் இல்லை. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் போட்டு எனக்கு இது வந்து ஒரு பெனிஃபிட்டாக ஏதோ ஒரு டேப்லெட்டுக்கு வரட்டு அந்த மாதிரி தான் நான் இதை போட்டுட்ருக்கேன். அப்படி அவங்க சொல்லியிருந்தாங்களா, நான் சொல்லிவிட்டு என்னால் முடிஞ்சது தான் போட முடியும். நான் யாரையும் பயமுறுத்தலாம் கிடையாது. அவங்க கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதுக்கு நான் வந்து ஆன்சராக வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பயமுறுத்துறீங்க, அதனால தான் வந்து அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. சரி, அதை அப்படி சொன்னால் கூட பரவாயில்ல. மறுபடியும் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பாவம், உன்னோட புருஷன் வந்து ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் வச்சுருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இதே ஐடியில் இருந்து முன்னாடி கேட்டிருப்பாங்க, உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னுட்டு உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஃபீல் பண்ணியிருக்காரா, ஏன்டா இவளை கல்யாணம் பண்ணோம் அப்படின்ட்டு. அதுக்கும் வந்து பதில் சொல்லியிருப்பேன். நானே கேட்டிருக்கேன், ஆனால் வந்து அவங்க ஒரு நாள் ஃபீல் பண்ணது இல்லை அப்படின்ட்டு. இப்போ வந்து அந்த ஐடிக்கு என்னென்னா, என் ஹஸ்பண்டை பற்றி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னே தெரியல. உன் ஹஸ்பண்டு பாவம், உன் புருஷன் பாவம் அப்படின்ட்டு கமெண்ட் போட்டிருந்தாங்க. எனக்கு மற்ற இது கூட சரி வீடியோ பயமுறுத்துற அப்படின்னா நான் வந்து இப்போல்லாம் மோஸ்ட்லி வந்து நான் அதை பற்றி பேசுகிறதே கிடையாது மக்களே. நான் தான் கிட்னி ஃபெயிலியர் பரவாயில்ல அவ்வளோதான் அப்படிங்கிறது. நம்மக்கிட்ட வந்து நீங்கள் இந்த கண்டென்ட் போடுங்க அந்த கண்டென்ட்னா சரி, நம்மளால் முடிஞ்ச வரை மாற்றிக்கலாம். முடியாத பட்சத்தில் வந்து என்ன பண்ணுறது, ஒவ்வொருத்தங்க என்னென்னலாமோ போட்டுட்ருக்காங்க. நான் நோய் உள்ளவா என்னால் முடிஞ்சது சமைச்சு போட்டுட்டு வாங்கிட்டு தான் இருக்கேன். இதில் வந்து என் ஹஸ்பண்டு பாவம்ன்ட்டு அதுவும் அந்த ஐடிக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் ஹஸ்பண்டை நினச்சி அது யாருன்னு தெரிய மாட்டேங்குது பார்த்துக்கோங்க. இந்த சொந்தத்தில் தான் என் ஹஸ்பண்டு பாவம்னு சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, இப்போ யூடியூப்லேயும் ஏதோ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எனக்காண்டி எல்லாத்தையும் இது பண்ணுற மாதிரி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நான் வந்து இன்றைக்கி சமைச்சு சாப்பிட்டா தான் நான் வந்து ஏதாவது கண்டென்ட் போட்டு அது மூலமாக எனக்கு யூடியூப்பில் ஏதாவது வந்தால் தான் நான் மாத்திரம் வாங்க முடியும். மற்றபடி எந்த ஹெல்ப்புமே கிடையாது. அவியலால் வந்து வீட்டுக்கு வாடகை, வீட்டில் நாங்கள் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இந்த மாதிரி மட்டும்தான் இது பண்ண முடியுமே தவிர என்னைய வந்து ஆஸ்பத்திரியில் செலவு இதெல்லாம் வந்து நான் தான் பார்த்துக்கணும். நீ எப்படி பார்ப்பான்னா, நான் கல்யாணம் பண்ணும்போது இவங்க வரதட்சணையாக வாங்கியிருக்காங்க எங்ககிட்ட நகை, அதை வச்சு தான் நான் வந்து என்னோட இதை பார்த்துட்ருக்கேன். அதாவது இது மூலமாக வந்து எனக்கு சிரிப்பாக தான் வருது மக்களே. ஒரே வந்து இந்த மாதிரி தாட்டு இருக்கிறவங்க கிட்டெல்லாம் வந்து அவங்க வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பிள்ளை இந்த மாதிரி நோயில் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கேஸ்லாம் அவங்க வீட்டில் வச்சு பார்க்கவே மாட்டாங்க. பார்க்காம அப்படி அடித்து துரத்திடுவோம் போல். எனக்கு வந்து அவங்களோட மனநிலைமை இதுலேருந்து தெரியுது. நான் வந்து அவங்கக்கிட்ட வந்து அவங்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதும் கிடையாது, சாப்பாடு போட்டு மருந்து மாத்திரம் வாங்கி தர்றதும் கிடையாது. ஆனால் நான் வந்து ஏதோ ஒரு வீடியோவில் மூலமாக பார்த்தே உங்கள் ஹஸ்பண்டு பாவம் உன்னைய வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு கமெண்ட் அடிக்காத பற்றியெல்லாம் இதெல்லாம் நினைக்கும்போது வந்து அவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளும் கிடையாது. இப்படி கமெண்ட் அடித்து நம்மளையே ஏன்டா இருக்கோன்ட்டு வந்து தீர்த்து கட்டிடுவாவோ போல். அப்படி வந்து எனக்கு வந்து அன்னைக்கும் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் அதை வந்து விட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கி மறுபடியும் அதே இதுதான், உன் ஹஸ்பண்டு வந்து உன் புருஷன் வந்து பாவம் அப்படிங்கும்போது என்ன தாட்டு. அப்போ வந்து இந்த மாதிரி நோய் உள்ளவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்கவுங்க புருஷன் விட்டுட்டு போயிடணும். இதுதான் அவங்களோட தாட்டாக இருக்குது. எனக்கு நல்லாவே தெரியுது எப்படி இவன் கூட சேர்ந்து இருக்கிறான் அப்படின்ட்டு.
இதுதான் மக்களே, எனக்கு வந்து இப்போ யார் என்னை விட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து நான் என்னோட கோலுன்னு பார்க்குறது என் பசங்க வளர்கிறத பார்க்கணும். அதுவரை நான் வந்து இந்த மாதிரி டயாலிஸ் பண்ணிட்டு இருக்கணும். பெட்டில் படுத்து இந்த மாதிரி நிலமெல்லாம் வந்துச்சுன்னா நானே இது பண்ணிக்கிடுவேன். கவலைப்பட வேண்டாம். ஐயோ இவ படுத்து கிடக்கா, அந்த பையன் பாவம், இவளுக்கு வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த நிலமைக்கெலாம் நான் வரவும் மாட்டேன். அந்த நிலமை வந்துச்சுன்னா நான் இருக்கவும் மாட்டேன். இப்படிலாம் கமெண்ட் வந்து தயவு செஞ்சு வேறு யாருக்காவது, இப்படி உங்கள் சொந்தத்திலே யாராவது இந்த மாதிரி இருந்தாலும் போய் கமெண்ட்டு இப்படிலாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. வயசு எவ்வளோ ஆச்சு? நான் வந்து இந்த நோய் வரும்போது எனக்கு வந்து கிட்டத்தட்ட 28 வந்து கிட்னி இது பண்ணியாச்சு. நான் பார்த்துட்டு போகிறேன் அந்த பையனுக்காக மட்டும்தான். இவர்களுக்காண்டி ஏதாவது பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக நான் வந்து யாருக்கும் வாரலாமல் போயிடுவேன். ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து கமெண்ட் அடிக்கிறது, அவங்க பாவம் சொல்கிறது தான் எனக்கு வந்து இதாக இருக்குது. நம்ம ஒரு நோயிலையும் மாத்திரை போட்டுட்டு வாங்கிட்டு சரி பிள்ளைகளுக்காண்டி இருக்கணும் அப்படி இப்படின்ட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி கமெண்ட் வந்து நம்மளை வந்து ஏன்டா இருக்கிறோம், பாவம்னு சொல்லும்போது நம்ம எல்லாத்தையும் வந்து பாரமாக இருக்கிறோமோ, எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு இருக்கோமோங்கிற தாட்டு எனக்கு வந்துடுது. ஏன்னா எல்லாரும் வாயில இருந்தால் கேட்டு பார்த்தாச்சு. அதனால் நான் வந்து இனி வந்து இந்த கிட்னி ஃபெயிலியரை பற்றியே நான் பேசுகிறதா இல்லை. ஏதாவது நான் வந்து வீட்டில் ஏதாவது செய்கிறோமா அதை பற்றி பேசிட்டு வாங்கிட்டு இருக்கிறதா நினச்சிக்கிட்டேன். ஏன்னா எல்லோரும் உங்களுக்கு கேட்குறவங்களுக்கே பயம்னு சொல்லும்போது அங்கே நான் வந்து டெய்லியும் ஒவ்வொரு பேஷண்ட்ஸை பார்ப்பேன். அதுலேயும் இப்போ ரீசெண்டாக பார்க்குறது ஃபுல்லாக இந்த 10 வயசு பிள்ளைங்கள்லாம் வந்து டயாலிஸ் பண்ணுறது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ என் பிள்ளைகள் வேலை நினச்சி எனக்கு ஃபீல் நிஜமாகவே வரும். ஏன்னா வந்து எங்கள் அப்பா அம்மா ஏதோ கொஞ்சம் நகை போட்டதுனால நான் அதை வந்து விற்று இது பண்ணி பார்த்துக்கிட்டேன். வந்து என்னால் வந்து அந்த கிட்னி ஃபெயிலியர்லேருந்து வெளியே வரல. ஆனால் என் பிள்ளைகளுக்கு ஏதாவதுன்னா எப்படி அந்த பிள்ளைகள் வந்து மேனேஜ் பண்ணும்? ஏன்னா ஒரு கிட்னி ஃபெயிலியருக்கே வீட்டு சொத்து எல்லாத்தையும் விற்று இது பண்ணியாச்சு. மற்ற பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எப்படி அப்படிங்கிற கவலையிலே ரொம்ப பயத்தில் இருக்கும். அதனால தான் நான் வந்து சரி நம்மளே மாதிரி எத்தனை பேர் வந்து சிம்டம்லாம் வச்சுக்கிட்டோம் வந்து ஆஸ்பத்திரியில் பார்க்காம இருப்பாங்களோன்னு தான் நான் ஷேர் பண்ணது. இது வந்து பயமுறுத்துறதுக்காண்டி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சரி பயந்தாலுமே இப்படி அந்த அக்கா சொன்னாவளேன்னு ஆஸ்பத்திரியில் ஏசி பாப்பா, ஏதாவது ஒரு சின்ன சிம்டம் இருந்தாலும் ஆஸ்பத்திரியில் பாப்பாங்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து சொல்கிறது. ஏன்னா வந்து நான் வந்து என் பசங்களை நினச்சி தான் கவலைப்படுறேன். ஏன்னா எனக்கு கிட்னி ஃபெயிலியர்னு ஆகி நான் நிறைய லட்சக்கணக்கில் செலவு பண்ணியாச்சு, வீட்டை விற்றாச்சு, எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு. இனி வந்து நான் கிட்னி வைக்கணுன்னாலே அது எனக்கு பெரிய இது தான். அதுக்காண்டி நான் வந்து சேர்க்குற அளவுக்கு கூட இல்லை. ஏன்னா எனக்கு மெடிசன்லேயே போயிடும். கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது கிட்னி கிடச்சிச்சின்னா ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிடலாம். அதுக்கே நான் சொல்கிறது, ஒருத்தருக்கு கிட்னி ஃபெயிலியருக்கே இப்படி இருக்க, அப்புறம் மிச்சம் யாருக்காவது நோய் வந்துச்சுன்னா என்ன? நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லலாம். ஆனால் அந்த பயம் எனக்கு இருக்குது. ஏன்னா வந்து அங்கே ஆஸ்பத்திரிலேயே சொல்லுவாங்க, நிறைய பேர் இருக்காங்க, அப்பாவும் பையனும் ஒரே மாதிரி டயாலிஸ் பண்ணுறது, அப்புறம் அவங்க அப்பா கிட்னி ஃபெயிலியர் இருந்திருக்கும், அவங்க பொண்ணுக்கும் வந்திருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது. அதுலேயும் இப்போது 2-3 தடவை அந்த 10 வயசு 13 வயசு பையனெல்லாம் டயாலிஸ் பண்ணுறதை பார்த்து ரொம்ப பயமாயிட்டு. நம்மளே எல்லா சொத்தையும் விற்றுட்டு இப்படி உட்காந்துட்ருக்கோமே, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஒன்றுமே வைக்கலையே, எப்படி வந்து ஏதாவது ஒரு சின்ன செலவுனாலும் பார்க்கணுன்னு அந்த பயத்தில் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கமெண்ட் புருஷன் பாவம் பிள்ளைகள் பாவம்னு சொல்லும்போது நம்ம ஏதோ பாரமாக இருந்துட்டு அவங்கெல்லாம் இந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்க. இதன் மூலமாக எப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம வாழவே கூடாது, எதுக்கு இருக்காங்கிற மாதிரி ப்ரெஷர் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. சரி மக்களே,
இனி வந்து நான் வந்து இந்த மாதிரி டாபிக் வந்து நான் வந்து வீடியோ போட மாட்டேன், அவ்வளோதான்.